गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण। வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா டேஸ்டியா ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். யாருக்கு தான் ரோஸ்ட்னா பிடிக்காது? ஸோ சேப்பங்கிழங்கு வச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ தெரியாத வாழ்க்காகவும் சில டிப்ஸோட இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி காய் சேப்பங்கிழங்கு பார்த்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கணும். நம்ம கொஞ்சம் பொறுக்கி எடுத்து வாங்கினோம்னா நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக வாங்கினோம்னா ஒரே மாதிரி ஒத்தாப்பில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு கிலோ இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஒரு விசில் விட்டுட்டு ரெண்டாவது விசில் வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரெண்டாவது விசில் வரவிட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், குழையாமல் சூப்பராக வரும். இதை நான் வேக வச்சு எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் விட்டுட்டு இன்னொரு விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆறவே விட்டாச்சு. இதை சூப்பராக நம்ம உரிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். வேக வச்ச சேப்பங்கிழங்க உரிச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் உப்பு காரம் இறங்கும், நல்லா ரோஸ்ட் ஆகும். நம்ம முழுசாக போடுறத விட இந்த மாதிரி போட்டால். ஸோ இது பாருங்கள் குழையாமல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிப்பீங்களோ அந்த ஆயில், நான் கடலெண்ணெய் விட்டுப்பேன். ஸோ அதனால் கடலெண்ணெய் ரொம்ப நிறைய விட வேண்டாம். நம்ம இப்போது ஜஸ்ட்டு ஊற தான் வைக்க போகிறோம். அதனால் ஓரளவுக்கு அந்த மசாலா அதில் சேர்கிறதுக்காக கடலெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, நல்ல கலர் வர்றதுக்காக மஞ்சள் பொடி. நெக்ஸ்ட்டு காரப்பொடி. காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கலர் காரம் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு டிப்பு. நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி. நெக்ஸ்ட்டு பெருங்காய பொடி. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது பெருங்காய பொடி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லது. வாயு இது பண்ணாமல் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சால்ட். எவ்வளோ நமக்கு ஆக்சுவலாக நம்ம 1 கிலோ கிழங்கு எடுத்துட்டோம். ஆனால் அதில் தோலிலேயே கிட்டத்தட்ட 1/4 கிலோ போயிடுது. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு பண்ணி கொஞ்சம் கூடவே எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுற போகிறோம். நல்லா இப்போ இந்த உப்பு காரம் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுண்டாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊறிடுத்து. நம்ம இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான்ஸ்டிக் கடாய் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஏன் நான்ஸ்டிக்கில் பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக செலவாகும். அதனால் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கருவேப்பிலை வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட்டுக்கு கருவேப்பிலை சேர்க்கணும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேப்பங்கிழங்கை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்க போகிறோம். நம்ம அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம், இதுலேயும் விட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இதுக்கு எண்ணெய் தேவையில்லை. அதுவும் நான்ஸ்டிக்கில் தான் பண்ணுறோம். அதனால் இதை மூடி போட்டு மூடி அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நான் காமிக்கிறேன். 2 பக்கமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி மட்டும் விட்டோம்னா போதும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நான் காமிக்கிறேன்.
இப்போ இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டேன் ஒரு 15-20 நிமிஷம். நான்ஸ்டிக்குங்கிறதுனால நம்ம விட்ட எண்ணெயே இதுக்கு போதுமானது. எப்படி ஒத்தையாக சூப்பராக ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு சாம்பார் சாதம், இல்லைன்னா தயிர் சாதம், ரசம் சாதம், இல்லை ஒரு டால், வெறும் டால் பருப்பு சாதம் அந்த மாதிரி கூட வச்சுட்டு இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 3/4 வேக்காடு வேக வச்சு குழையாமல் இந்த மாதிரி பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. எல்லோரும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.